உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இன்னும் எண்ணி 54 நாள் தான் சார் இருக்குது. இந்த 54 நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது. சரி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் 2025 ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு. 2026 நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்குறோம். வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. கடகத்தில் உச்சம் பெறுகிறார். தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார். அதனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே. அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா. அப்போது சனியினுடைய கோர தாண்டவமெல்லாம் சரியாகி 2026 குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது. யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது, யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது, வெளிநாடு யார் போக போகிறீங்க, குழந்தை யாருக்கு பிறக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 என்ன பலன்களை தரப்போகிறது. ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம் சார், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. காசு பணம் துட்டு மண்ணி கொட்டப்பட்டுச்சு. நைட்டில் கலக்குறாங்க, ஹைட்டில் தள்ள காலு புரியலை சார். 2ஆம் இடத்துல குரு சூப்பராக இருக்க போகுது. வறுமை ஒழிய போகிறது. இல்லை, வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. இவ்வளோ நாளாக எங்கே பாருந்தேன், இங்கே தானே இருந்தேன். 2ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்றாரு. அப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறாருங்க. எப்போ? ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அப்போ இப்போ ராசியில் குரு 5, 7, 9 2026 ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு 5 பார்க்குறார். என்ன இப்படி பார்க்குறார், அடுத்து 7 பார்க்குறார், அடுத்து 9 பார்க்குறார். நண்பர்களே, 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் யோகஸ்தானம் எல்லாம் பார்த்துறாரு. வாழ்க்கையில் எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு யோகம் இருக்கா, எப்படியே எனக்கு கல்யாணம் ஆகிறது, எனக்கு குழந்தை பிறக்க யோகம் இருக்கா சார். வெளிநாடு என்ன சார் சொல்கிறீங்க, டார்ஜிலிங்கா? நான் டார்ஜிலிங் வரைக்கும் தான் சார் போயிருக்கேன். ஆஸ்திரேலியாவில் சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஆஸ்திரேலியாவில் நீங்கள் வெள்ளை பனிக்குன்றுகளில் போகிறீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குன்னு தேடி தேடி ஒவ்வொரு இடமா போகிறீங்க. அப்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறாரு, 6ஆம் இடத்தை உங்களுக்கு வந்து இது பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது யோகங்கள், வெளிநாடு போகிற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், சொத்து சேர்ற யோகம், எல்லா யோகத்தையும் கொடுத்துறாரு. வேறு என்ன யோகம் சார்? 7 பார்க்குறாருல, 7 பார்க்கும்போது ரொமான்ஸு, காதல் எல்லாம் பண்ணுறார் குரு பகவான். காதலை தரார். வாழ்க்கையிலே நண்பர்களே, பிரிந்து போன சொந்தங்கள் எல்லாம் சேருவதைப் போல ஒரு சுகம் ஏதேனும் இருக்கிறதா சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதேனும் ஒரு சுகம். என்னை புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்க சார் என் ஒய்ஃபு. என்னை போய் சந்தேகப்பட்டா சார். எனக்கும் சங்கீதாவுக்கும் தொடர்பு, சங்கீதா யாருமே இல்லை, அப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் என் ஒய்ஃப் ரிலாக்ஸ் ஆனால். வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த திருமணம் மறுமண கேஸெல்லாம் பார்த்தா அப்படி தான். தேவையற்ற விவாதங்கள், சண்டைகள், சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையை பிரிச்சுது. மிதுனராசிக்காரங்க வாழ்க்கையில் மறுமணம் விளையாண்டுச்சு. என்ன இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குரு பகவான் எங்கே வந்துட்டாரு, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா, திருமணத்தை சேர்த்து வைக்கிறார், மறுமணத்தையும் பண்ணி வைக்கிறார். நான் வச்சுக்கோ, யாருக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிறதுல எனக்கு எப்பயுமே ஒரு மாற்று கருத்து உண்டு நண்பர்களே. அதுக்கு பெரும்பாலும் முன்னெடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை கீழே போட்டு உடைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த கேமரா இருக்குது, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்காரு தம்பி, இந்த கேமராவை கீழே போட்டு உடைக்கிறது எவ்வளோ ஈஸி சொல்லுங்கள்? ரொம்ப ஈஸி. 5 நிமிஷம் வேலை, 5 நிமிஷம் கூட கிடையாது, 5 செகண்ட் வேலை. ஆனால் இதில் ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயத்தை எடுத்து மக்களுக்கு ஒளிபரப்பி நல்லது பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ ஒரு விஷயத்தை ஆக்கிறது ஈஸி, ஆக்கிறது கஷ்டம், உடைக்கிறது ஈஸி. திருமணத்தை உடைச்சி போட்டால் ஓகே டைவர்ஸ் அவ்வளோதான். அமெரிக்கக்காரர்கள் நிறைய பேரோட பேசுகிறேன், எல்லா பேரும் டிப்ரெஷனில் இருக்கான். குடும்பம்ங்கிற ஒரு கட்டமைப்பு உறுதியாக நம்புகிற ஒரே ஒரு இந்தியா தான். வலது கையில் சாப்பிடுகிறோம், அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறோம், அண்ணா தம்பி கூட குடும்பமாக வாழ்கிறோம் சார். அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கோ மேலை நாடுகள்னு சொன்னால் அது கிடையாது. அதனால் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போதே இந்த பதிவை பார்த்துட்டு தயவுசெய்து பிரிஞ்சு போனவங்க மனைவிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, ஐ லவ் யூ உம்மா, வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், இதை மட்டும் சொல்லுங்கள். வேறு இதெல்லாம் அதெல்லாம் மற்றதெல்லாம் சுக்கிர பகவானு குரு பகவானு பார்த்துக்குவாங்க. டார்லிங் உன்னை போய் நான் பிரிஞ்சுட்டேன், சாரி டார்லிங், அவ்வளோதான். என்ன சார் 2 ஏற்று விழும், அவ்வளோதானே. நம்ம மேனேஜர்கிட்ட வாங்காததா அப்படி நினச்சி விட்டுற வேண்டியதான். டெய்லி தான் வாங்குகிறோம். அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது டைவர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருவார். ஒரு விஷயம் நண்பர்களே, நீங்கள் கல்யாணம் பண்ணப்போ யாரை சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம் சார், நம்ம ஐயர் இருந்தார், உங்கள் முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. நான் அதை கேட்கல. தெய்வத்தை சாட்சி வச்சு அந்த மாங்கல்யத்தை கட்டினீங்க இல்லையா? அப்போ கல்யாணம் பிரியும் போது யார்கிட்ட சொல்லிட்டு பிரியணும்? தெய்வத்துக்கிட்ட தானே சொல்லணும். பிரித்து வைக்க வக்கீல் யார்? இவர் என்ன தெய்வமா? அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தெய்வமே நேரில் வந்து சேர்த்து வைக்கும். இங்கே வா, டே நீங்கள் வா, டே நீ வா, எம்மா இங்கே வா,
2 பேரும் சேர்ந்து கையை கொடு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சேர்த்து வச்சிரும். அதெல்லாம் நடக்கும். நடக்குதோ நடக்கலையோ குருஜி, நீங்கள் சொல்கிறத கேட்க ஆனந்தமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள் சார். 2026 ஒரு ஃபோன் அடிங்க, பிரிஞ்சு போனவங்க உறவு வந்து சேரும். அந்த ஒரு உறவு வருமா சார்? அந்த ஒரு உறவை நான் சொல்லலை, நான் சொல்லுறது உங்கள் ஒய்ஃபை சொல்கிறேன். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் படுத்தது 9 பார்க்குறார், லக்க பார்க்குறார். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அடுத்ததாக என்ன பலன் நடக்கிறது? ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். பணம் பணம் பணம், பார்க்குறதெல்லாம் பணம், பார்க்குறதெல்லாம் பணம், நோக்குவதெல்லாம் பணம், பணமோ பணம், சும்மா கலக்க போகிறீங்க. அப்போ பணம் வர்றப்ப என்ன செய்யணும்? பணம் வரும் இடத்தை நோக்கி நீங்கள் ஓடணும். பணம் வர்றது தான். அப்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பகவான் கல்லீரலின் கடவுள்னு சொல்கிறாங்க. ஏன்னா கல்லீரலின் கடவுள் இந்த குரு பகவான் தான் வந்து லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். சார் போன வாரம் கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் தீர்த்து மேனியில் இருந்துட்டீங்களா, போச்சா, வயிறு போச்சா, குரு பார்த்துட்டாரா, லிவரை சரி பண்ணிட்டாரா, சரியாயிடும். ஸோ மஞ்சக்காமால் வந்தவங்களை கூட சொல்கிறேன், குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்த்து சரி பண்ணுறார். அடுத்து 8 பார்த்து அசட்ஸ் வாங்கி தரார். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். அடடடா 2026 நீங்கள் டான். 10லே சனி வந்தால் என்ன ஆகும்? 10ல் இருந்தால் உலக புகழ் பெறுவீங்க. பிராண்டு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆலைகள். இந்த வார்த்தையை பட்டி தொட்டிக்கு கொண்டு போய் சேர்த்தவன் நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 10ஆம் இடத்து சனி பகவான் முடிவு பண்ணிட்டாருங்க, உங்கள் வாழ்க்கையை தூக்கணும்னு முடிவு பண்ண தூக்கிடுவார். கவலைப்படாதீங்க. என்ன அப்போது என்ன நீங்கள் வச்சாலும் சரி, அந்த கடையை உலக புகழ் பெற வைப்பார் சனி பகவான். நல்லதே செய்வார். ஆக 2026 பிராண்ட் ஆகுறீங்க, கடன் அடைக்கிறீங்க, முதல்ல ஒய்ஃப் கூட சேர்றீங்க. மற்ற கதையெல்லாம் அப்புறம். ஆக மிதுனராசிக்காரர்கள் சிறப்பு. இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியதென்றால் குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி தான். இந்த குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியில் என்னென்ன நடக்க போகிறது? குரு வந்து கடகத்திற்கு பெயர்றார். ஜூன் 1ஆம் தேதி பெயர். ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க. ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோம். இந்த வருடத்துடைய எண்டில் 2026 டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க. கடகத்தில் குரு இருக்காருங்க. உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடீஸ்வர யோகம்லாம் தொடங்க போகும். அப்போது உங்களை வந்தவுடனே கோடீஸ்வரர் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம், இதை அச்சீவ் பண்ணணும். அப்போ அச்சீவ் பண்ணால் என்ன ஆகணும்? இப்போலேருந்து நான் ரெடி ஆகணும். அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போது இந்த 2026 பொன்னான வருடமாக இருக்க போகிறது. உச்சம் பெற்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறார். இந்த உலகத்தில் 8ஆம் இட காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க, நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க, நிறைய பேர் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ங்கிறது மூழ்வினை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்போது இந்த வருடத்தில் சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும்? சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள், எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது. என்னது? குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்றதை போலவே திருநள்ளாறும், நீங்கள் இதுக்கு குச்சனூர் செல்வது, இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க. மங்கள சனியாக வழிபடுங்க, பொங்கு சனியாக வழிபடுங்க. சனி பகவானுடைய கடாட்சம் கிடச்சுட்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த 2026 என்னெல்லாம் பண்ணலாம்னா, பட ஆசிரியர்களுக்கெல்லாம், கதாசிரியர்கள் படம் எடுக்கணும், ரொம்ப அருமையான பீரியடுங்க. யூடியூப் சேனல் புதுசாக இப்போ ஆரம்பிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி 2026 குறும்படம் எடுக்கிறேன் சார், ப்ரொடியூசர் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம், உள்ள ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் இடம் வாங்கலாமா? எங்கே வேணால் வாங்குங்க, நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும். போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப் போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நமது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.